நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான நாட்டுக்கோழி பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி பணியாரம். அந்த நாட்டுக்கோழி பணியாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே நம்ம சமையல் கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அதோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூனு உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். இதில் இப்போ தண்ணி சேர்த்து 2-3 தடவை கழுவிடலாம். பருப்பை ஒரு 3 தடவை நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறி வரட்டும். நல்லா முங்க தண்ணி கூடுதலாகவே வச்சு நல்லா ஊற வச்சுருங்க. ஊறி வரட்டும். உளுந்து பருப்பும் கடலை பருப்பும் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின பருப்பை நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடணும். இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு பருப்பாக மட்டும்தான் எடுத்துருக்கணும். எடுத்து வச்சுக்கூடிய பருப்பை வந்து பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒரே ரவுண்டாக அரைச்சிடலாம். பருப்பை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுபோல் 1-2 அரைச்சிட்டு அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஒரு 50 ml மட்டும் சேருங்க, ரொம்ப வேண்டாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பருப்பு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜாரில் இருக்க பருப்பை அப்படியே வலித்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இருக்கும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை 2 இனுக்கு எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 விரல் அளவு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சின்ன சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த வெங்காயம், அரைச்சி வச்சுருக்க பருப்பு, போட்டுக்கக்கூடிய அந்த மிளகு பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 5 முட்டை எடுத்துருக்கோம். 5 முட்டை அப்படியே அசல் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டையில் தான் நம்ம செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் இருக்கும். லேசாக ப்ரௌனாக இருக்கும், ஒயிட்டாகவும் இருக்கும் நிறையா முட்டைகள். இது நம்ம ஏரியாவில் ஒரு முட்டை மட்டுமே 20 ரூபா விற்கிது. இப்போ முட்டை இதில் உடச்சி ஊற்றிடலாம். 5 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவோட சேர்த்து இந்த முட்டையை நல்லா கலந்து விடுங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு மாவு எதுக்கு நம்ம கெட்டி பதத்தில் அரைச்சிருக்கோம் அப்படின்னா. முட்டையோட லிக்விட் சேரும்போது நமக்கு சரியான பதம் இருக்கும். மாவை ஏற்கனவே நம்ம தண்ணியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு ரொம்ப தண்ணியாயிரும். நமக்கு சரியான அந்த ஒரு அளவில் நமக்கு மாவு மிக்ஸ் ஆகி வராது. பார்த்திங்கன்னா நல்லா விஸ்க் வச்சு எந்த அளவுக்கு நம்ம கலக்க முடியுமோ கலக்கிடுங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்ல ஜம்முன்னு ஃப்ளஃபியாக நல்லா ஒரு பொசு பொசுன்னு வரும். 2 நிமிஷம் மட்டும் விடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சூப்பராக கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் பணியாரக்கல் வச்சாச்சு. சின்ன கல் தான் வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிட்டு பணியாரக்கல்லில் சூடாகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. லைட்டாக ஊற்றுனா போதும். முத சுடுறதுன்றனால நம்ம அந்த கல்லில் எல்லாத்தையும் எண்ணெயை தடவி விட்டுடலாம், குழியில் பூராத்தையும். இப்போ சின்னதாக அந்த மாதிரி சின்னதாக ஒரு குழிக்கரண்டியை வச்சுட்டு அப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். வெங்காயமெல்லாம் நைஸாக விட்டணும். அப்படின்னா தான் நமக்கு ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். இப்போ குழியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா நமக்கு முட்டை போட்டிருக்கனால நமக்கு வெந்து மேலே வரைக்கும் வரனால ஒரு 3/4 குழி போல் ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ 3/4 குழி அளவில் எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ கல்லில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும். உப்பி வந்தோடனே நம்ம புரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து திருப்பி விட்டுடலாம். இதுபோல் நம்ம முதல் ஊற்றுனது 2வது ஊற்றுனது அப்படியே திருப்பி விட்டுடலாம். இதுபோல் அடுத்தடுத்து இருக்க குழியில் இருக்கிறதையும் நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். சூப்பராக திருப்பியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஒரு பொன்னிறமாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த பக்கம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இந்த பக்கம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அருமையாக ஒரு நாட்டுக்கோழி பணியாரம் தயாராகிடுச்சு. இதே போல் மீது இருக்கிறதையும் நீங்கள் சூப்பரான ஒரு பணியாரமாக சுட்டு எடுத்துருங்க.